வணக்கம். ஓகச்சு பார்வையில் இன்று நாம் பார்க்க போகும் படம் தாய் கிழவி. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே சூப்பர் ஹிட் ஆயிட்டு. அதே மாதிரி ராதிகாவுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை இயக்கியவர் சிவகுமார் முருகேசன். இவர் காக்கா முட்டை, கடைசி விவசாயி படங்களை இயக்கிய மணிகண்டனோட உதவி இயக்குனர். இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த தாய் கிழவி ஒரு பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் தன்மானமாக எப்படி வாழ்கிறது, சுயமரியாதையுடன் எப்படி வாழ்கிறதுங்கிறத சொல்கிற படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மதுரையோடைய பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காங்க. தாய் கிழவி அப்படின்னா ஒரு மூதாய், ஒரு மூத்த தாய். இந்த இந்த பல பரம்பரைகளை உருவாக்கிய ஒரு தாய் தான் தாய் கிழவி. ஒரு மூதாட்டி, தண்டட்டி கிழவிகள்னு மதுரை மாவட்டத்தில் சொல்கிறாங்க. இந்த பெரிய காதுள்ள தண்டட்டின்னு சொல்லப்படுற அந்த அணிகலனை போட்டுக்கிட்டு பெரிய காதுள்ள பாட்டிகள். இவங்க ஆயிரக்கணக்கில் இருந்திருக்காங்க மதுரை மாவட்டத்தில். இப்போ 100 பேரோ 150 பேரோ தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிற படமாக இது இருக்குது. அந்த தண்டட்டி கிழவி தான் தாய் கிழவியாக ராதிகா சரத்குமார் நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 மகன்கள், ஒரு மகள். 3 மகன்களாக நடிச்சிருக்கவங்க அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன். மருமகனாக நடிச்சிருக்கவர் முத்துக்குமார். மகளாக நடிச்சிருக்கவங்க ரேச்சல். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கே உதவி செய்கிறவராக நடிச்சிருக்கிறது முனிஷ்காந்த். இளவரசு ஒரு பொற்கொள்ளராக அந்த படத்தில் வராரு. இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, நான் சொல்கிறது தான்ப்பா நடக்கணும், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும், நான் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிற தாய் கிழவி ராதிகா. அவர் வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி ஜாலியாக இருக்கிற ஒரு பேர் வழி. மருமகள்லாம் தனக்கு அடங்கி தான் நடக்கணும் அப்படின்னு, கொஞ்சம் கூட சும்மா இருக்கக்கூடாது அப்படி ஊரே பயப்படுது. அந்த மாதிரி கலக்கலான ஒரு பேர் வழி ராதிகா. அந்த தாய் கிழவிக்கு ஒரு நாள் உடல் நலம் முடியாமல் போகுது. தாய் கிழவி ராதிகா உடல் நலம் இல்லாமல் படுத்தோன்னே ஊரே கொண்டாடுது, சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதுக்காட்டியும் பேண்டு வாத்தியம்லாம் வந்துடுது. மருமகன் பேண்டு வாத்தியம் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாரு. கடைசியில் பார்த்தா இந்த தாய் கிழவிக்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதற்காக மகன்கள் தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் செலவழித்து தாயை எப்படி காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, நகைச்சுவையும் இருக்குது, வழிகளும் மிகுந்த ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்காரு. இதில் இந்த சிங்கம்புலி நடுவுள்ள பையன். அவர் எப்படின்னா விருமாண்டி சவுண்ட் சர்வீஸ்னு வச்சுருக்காரு. அவர் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார்னு வச்சுங்க, கமல் பாட்டு மட்டும்தான் போடுவார். ஊரே கூடி இருக்கும், கமல் பாட்டாக போட்டிகிட்டு இருக்கும். அதில் ஒரு ரஜினிகாந்த் ஃபேன் ஒருத்தர் தலைவர் பாட்டை போடுப்பா அப்படிம்பார். உடனே அவர் கேசட்டை தேடிக்கிட்டே இருப்பார். என்ன அப்பாஸ் படம் மாதிரி தேடிட்டு இருக்க, தலைவர் 170 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைத்தாலே இனிக்கும் படத்துலேருந்து ஒரு பாட்டை போடுவாங்க. அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு அதில் கூட கமல் தாங்க நடிச்சிருக்காரு அப்படிமா. இது மாதிரி பல்வேறு கலாட்டாக்கள். எல்லா கேரக்டர், பாலசரவணன் அவர் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறவரா இருக்காரு. அதே போல் அருள்தாஸ் ஆட்டோ ஓட்டுறவர், காசை கணக்கு பண்ணி வாங்குற ஒரு ஆள், காசு தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. அந்த மதுரை பின்னணி, அந்த வட்டார வழக்கு, அப்புறம் ராதிகாவுடைய அந்த பிரம்மாண்டமான நடிப்பு, இந்த எம்ஆர் ராதாவை திரையில் பார்க்குறது மாதிரியே இருக்குது. அவங்களுடைய லைஃப்பில், அவங்க சினிமா கேரியரில் இது உச்சகட்டமான கதாபாத்திரம். இது பெண்ணின் விடுதலையை பேசுது. எப்படின்னா, பெண் எப்படி சுய சம்பாத்தியத்தில் அவங்க சொந்த காலில் நிற்கணும், கணவனை நம்பக்கூடாது, தன்மானமாக உயர்ந்து நிற்கணும், காசு தான் ரொம்ப முக்கியம். இப்போ மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னாலும், இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னா பணம் தான் முக்கியம். கடைசியில் அந்த கிளைமேக்ஸு இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோ ஒரு பெண்களை மையப்படுத்தி ஒரு திரைப்படமாக இந்த இளம் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் எடுத்திருக்காரு. 2 படங்களில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. மிக இளம் வயதில் ஒரு மெச்சூரிட்டியான, ஒரு யதார்த்தமான, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதையை சுவாரஸ்யமாக எடுத்து வச்சிருக்காரு. முதல் காட்சியிலேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு சிரிப்பும் வரும், அதே மாதிரி அழுகையும் வரும். ரெண்டுமே கலந்த ஒரு காவியம் போல் இந்த படம் வந்திருக்கு. இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்தை முன்வைக்கிற ஒரு படம். ஏன்னா பொதுவாக ஹீரோயிசம், ஹீரோ ஒர்ஷிப் அல்லாட்டி ஹீரோக்களை மையப்படுத்திய கதைகள் தான் தமிழ் சினிமாவில் வருது. ஒரு 100 பேர் அடிப்பார் ஹீரோ, அவரை மையப்படுத்தியே இருக்கும். ஒரு அழகான பெண் அவர் நார்மலான ஹீரோ காதலிப்பா, எல்லாமே ஹீரோ ஓரியன்டாக இருக்கும்.
இதில் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி ராதிகா சரத்குமார்ங்கிற அந்த கலை அரசி மிகச்சிறந்த நடிகையை மையப்படுத்தி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். உயிரை எப்படி நம்ம மதிக்கணும், பெண்களை எப்படி மதிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தாயை எப்படி நம்ம மதிக்கிறது, இதோடைய முக்கியத்துவம், நம்மளுடைய உறவுகளின் முக்கியத்துவம், பெண்களின் முக்கியத்துவம், பெண்கள் எப்படி வாழணும் எதிர்காலத்தில், எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இந்த படம் வெளிவந்திருக்கு. சிவகுமார் முருகேசனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த படம் வெளிவரதுக்கு முன்பே அவர் சேயோன்னு ஒரு படம் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒரு படத்தில் ஒப்பந்தம் ஆயிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.